बीबी तेरा दिलवर दीवाना, बीबी तेरा दिलवर दीवाना, हरे राम कुड़ियों को डाली दाना, हरे राम कुड़ियों को डाली दाना, बंदा गैला मुस्ता बुदाना, हरे राम कुड़ियों को डाली दाना, ये बोली चलाना कोई मुड़ी चलाना आया दीवाना ओहो बंदा गैला मुस्ता बुदाना अड़ना हिंदी பாட்டுங்க ஹிந்தி பாட்டா இது ஹிந்தி பாட்டு எனக்கு தெரியாது அப்படியா ஆமா தெரியாதா திரும்ப பாட்டே பாடலங்க டேய் வேற பாட்டு பாடுறா டேய் வேற பாட்டு தெரியாது தெரியாதா இருந்தாலும் சரி இந்த நிலத சபைக்கு என்னுடைய முத்தான முதல் நண்பா இப்படியாப்பட்ட ராஜசபையிலே இன்றைய தினமாக அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகம் பத்மாவதி நரவலி மதீஸ்வரர் சண்டை என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாடகம் நமது தீபாவளி எப்படி உருவானது என்ற கதை இந்த நாடகத்திலே இந்நேர வேளையிலே முதலாக வந்திருக்கிறேன் அது யார் என்று தெரியுமா இந்த கலங்க மேல தந்தையாரோ அமைதி என்ன மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தலைவராகிய அருமை சகோதரர் அர்ஜுன் அவர்கள் யாரு அர்ஜுன் அவர்கள் எனக்காக 20 ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார். அர்ஜுன் அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழுவின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நண்பா நான் ஆண்டு வரக்கூடிய தேசம் தம்பி போண்டாவாயா உட்கார். இதோ நீர்வளம் நிலவளம் ஜலவளம் பொருந்திய ஒரு நீர்த்தாந்திய புண்ணிய பூமி. என்னுடைய நாட்டின் பெயர் என்ன? என்னங்க?
கழுகு தேசம். ஓஹோ, உண்மைதான். கழுகு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ மன்னாதி மன்னன். மன்னாதி மன்னன், மகுடமணி வேந்தன். வேந்தன் எப்படி? மகுடமணி வேந்தன், ராஜாதி ராஜன், ராஜாதி ராஜன், ராஜ கம்பீர, ராஜ கம்பீரன், ராஜ குலதிலக. ராஜாவுக்கு புழுத்தலிங்க. ஏய், அப்படியே சொன்னாங்க. சொன்னீங்களா? என்னது? பொறுமையா சொல்லு. ராஜ குலதிலக. ராஜா குலகுலத்துனா ஏய், ஏன் சரி சொல்லு. சாட்டை எடுத்துன்னு வச்சுக்க, நீ குலத்துக்கு ராஜ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ. ஏய், அதுக்குள்ள சிரிக்கிறேன். நீங்க சிரி 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 நீங்க. ஏ, சிரி என்பது அப்படி கிடையாதப்பா. ராஜ ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ. ஏய், என்ன பண்ற? அவங்களதான் சிரிக்கிறாங்க. ஸ்ரீ என்பது ஒரு சிரி சிரி சிரி. ஸ்ரீ என்பது ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை, ஒரு மரியாதைக்குரிய ஒரு வார்த்தையா? சொல்லு. ராஜ ஸ்ரீ ஸ்ரீ ரகுநாத தொண்டைமான் என்று போற்றக்கூடிய என்னுடைய பெயரோ இந்த கழுகு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயர் வரதராஜன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி? இவர் வரதராஜன். ஆமா நண்பா, வரதராஜனாக ராஜி இருந்தாலும் என்னையும் பெற்றாரே. உன்னையும் பத்தாங்களா புள்ளன்னு? பெத்த தாய் தகப்பன் அப்பா அம்மா எக்கச்சக்கம் ஏடாகூடம் என்னிடம் பேசினால் அந்த யமன் செய்யக்கூடிய காரியத்தை யார் செய்து விடுவேன். சாக்கிறதை யமன் என்ன பண்ணுவான்? என்ன பண்ணுவா? உசுர பிடிப்பா. ஆமா, நானு. நீங்க எதை பிடிப்பீங்க? எதை பிடிப்பா? மசர பிடிப்பார். உயிரை பிழித்து விடுவேன் சாக்கரை. அப்படிங்களா? ஆமா. சரிங்க, உங்க பேரு வரதராஜனுங்கிறீங்க. ஆமா. உங்க அப்பா அம்மா யாரு? என்னுடைய அப்பா அம்மா. சொல்றேன். நண்பா, என்னுடைய தாயார் தந்தையார் யார் தெரியுமா? யாருங்க? 10 மாதம் 300 நாள் 3000 தசிவிலாரி தோல் நடுங்க துணை நடுங்க என்னைக்கு பெற்றெடுத்தாரே. பாடா மகனே வருகால இளவரசே என்று வாரிகளா தாரழித்து வலதுபுறம் முத்தமிட்டார். ஏண்டா மத்த பிள்ளைகளும் பெத்தாக்க அவங்க எல்லாம் தூக்கி எரிஞ்சிருவாங்களா? எல்லாமே அப்படிதான் முத்தம் வைப்பாங்க. ஆமா, வாரி வைப்பாங்க, வலதுபுறம் முத்தம் வைப்பாங்க. இருந்தாலும் ஒரு பெருமையா என்னுடைய தாயார் தந்தையார் வஜ்ரவர்மன் விசாலாதேவி
ஓ தாய் பேரு விசாலாதேவி. விசாலாதேவி. என்னுடைய தந்தையார் வஜ்ரவர்மன். வஜ்ரவர்மன். இப்படி இருவருக்குமே அப்பா அம்மா பேரு அதுதான்டா இப்ப சொன்னேன். அதான் இது. ஆமா சரி. அப்படி இருவருக்குமே அள்ளி செல்லமாக நான் பிறந்திருந்தாலும் எனக்கு தக்கொரு வயது ஆழ்வதே எனக்கு திருமணம் செய்து வைத்தார். உண்மைதானப்பா. என்னை ஆசைக்கேற்ற மனைவி என்னுடைய மனைவி பெயர் என்ன தெரியுமா? இந்த வரதராஜனுக்கு ஏற்ற என்னுடைய மனைவியால் பெயரோ வரதவள்ளி என்று தெரிவித்துக் கொள். மகாராணி பேரு இல்ல மொண்டியாட்ட ஒரு ஆச்சரியம். ஆச்சரியமா? கொண்டியாடு. அம்மா பேரு வரத. என்னுடைய மனைவியால் பெயர் வரதவல்லியா? வரதவல்லி. ஆமா. உங்க பேரு வரதராஜன். ஆமாப்பா. சரிங்க. எப்படி ஒரு பெயர் பொருத்தம் பார்த்தையா? அப்பா உண்மைதான். இப்படி திருமணம் செய்து நண்பா எனக்கு பையன் ஒண்ணு இருக்குதப்பா. பையனா? ஆமா. பையன் பேரு என்னுடைய மகன் பெயரோ பலி சூரன் என்று தெரியும். சரி. ஆமாப்பா. எப்படின்னு கேக்குறியா? நான் ஒரு ராஜ மன்னன், ராஜகுலத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் ஐயா பலிசூரங்கிறீங்களே, பார்ப்பதற்கு இரக்கமே இல்லாத அரக்க குலத்தில் பிறந்தது போல் இருப்பான். பார்த்த ஆள் எத்தனை சோழமா தெரியுமா? பெரிய பாடி கட்டு வருவா பாரு. ஆமா. ஆமா. என்னுடைய மகன் எப்படி தெரியுமா பிறந்தா? இதோ அன்றொரு நாளையே என்னுடைய மனைவியாலோ கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது சூரிய கிரகணம் என்று சொல்லக்கூடிய சந்திர கிரகணம் இருக்குது இல்ல, மாசமா இருக்கிற பொம்பளைங்க அந்த டயத்துல யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட நாளிலே அவள் வெளியே வந்து விட்டாள். அந்த சூரிய கிரகணத்தினுடைய நிழல் பட்டு இந்த நிலைமையால என்னுடைய மகனாகப்பட்டவன் சூரன் போல பிறந்து விட்டான். என்னதான் இருந்தாலும் என்னோட பையன்லவா அரக்க குணத்தோட இருந்தாலும் என்னுடைய பையன். ஆமா பையன். ஆமா. என்னதான் அப்படி இருந்தாலும் அப்பா அம்மா நம்ம 2 பேரும் இருந்தாலும் உன் புள்ளதானே. ஆமா. அதனால அவனை ஒரு அள்ளி செல்லமாக எடுத்து அவனை பார்த்து நாங்க வளர்த்துட்டு இருக்கிறோம்ப்பா. சரிங்க. இருந்தாலும் இன்றைய தினமாக எனக்கோ வயது ஆகி கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் அவனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்கோம். யாரு? ஆமா. ஆமா. அவனுக்கு கல்யாணம் ஆகி மருமகம் இருக்குது. அவ பேர் என்ன தெரியுமா? பத்மாவதி. பத்மாவதி. ஆமா. அவர் இருவரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த நாட்டை ஆண்டு வரக்கூடிய நான் எனக்கும் வயதாகிவிட்டது. சரி. இத்தனை நாளா நான் தான் அரசாட்சி செஞ்சேன். இதற்கு மேல என்னால அரசாட்சி செய்ய முடியாது. அதனால என்னுடைய மகனை இணைத்து அவர்கிட்ட நிறைய விஷயம் பேசுறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மனைவியா யாரு? வரதவல்லி இருக்கிறாள். வரதவல்லி. ஆமா. அவனை இழைத்து வா, அவரிடம் நான் பேசணும். ஆமா. அப்படியா? உண்மைதான். கூட்டி வரங்க. சீக்கிரம் போய் கூட்டிட்டு வரியா? அறிவை சபை மனைவியாகிய வரதவல்லி அழைக்க வரதவல்லி சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறிவியும்.
ஏன் உள்ள என்னடி பண்ற அம்மா? நான் வாடுறேன். வாரையா? ஏண்டி கல்லு வாரையா இல்ல மண்ணு வாரையாடி? வரம்மா. வர்றையா? சரி சீக்கிரம் வா.